உதயநிதி போன்றவர்களும் சரி, ரொம்ப கவர்னர்ன்றது ஒரு உயர் பதவி. கான்ஸ்டிடியூஷன், நீங்க அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனா அம்பேத்கரை மதிக்காத காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அந்த கான்ஸ்டிடியூஷனை மதிக்காதவர்கள், கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டாக இருக்கிற கவர்னரை மதிக்காமல் இருப்பது நல்லதல்ல. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னா நாங்க உங்களை அப்படி கிழிச்சிருவோம் இப்படி கிழிச்சிருவோம், என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இப்ப இதுல இருந்தே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் அந்த தரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதும், உதயநிதி அவரு ஓடுவாரு, வேற யாரான்னு கேள்வி கேட்டு ஓடி ஓடி போவாரு. ஆனா இவரு இப்ப உதயநிதி, இப்போ நான் பார்த்தேன் ஒண்ணுல, உங்க பத்திரிகை சகோதரர்கள்லாம் சீமானை பத்தி ஒரு கருத்து கேட்கறீங்க, பெரியாரை பத்தி ஓடுறாரு. அப்போ அவரு கவர்னர் வாக்கிங் போனாருன்னா அப்ப உதயநிதி ரன்னிங்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதனால இவர்தான் சொல்லி கவர்னரோட மாண்பை கெடுக்க முடியுமா? இல்ல, வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம் என்பது எனது கருத்து.